Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா தமிழ்நாட்டுல பரவலா நிறைய பேருக்கு இந்த SIR அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸா இருக்கீங்க. சோ அதற்காக நிறைய வீடியோஸும் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். சப்போஸ் நம்ம சேனல்லையே இது எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இதுதான் இப்படி தான் வந்து ஃபில் பண்ணனும் அப்படினு நான் சொல்லியிருந்தேன். சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது நீங்க தவறா சொல்லிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. இந்த வீடியோல தெளிவா தவறு இல்லாம எப்படி இந்த ஒரு படிவத்தை ஃபில் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு ஆதாரத்தோடவே உங்களுக்கு நான் எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து சொல்லிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. யார் யார் எப்படி ஃபில் பண்ணணும், எந்தெந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். தனித்தனியா யார் யாரு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அந்த டீடைல் ஃபில் பண்ணா போதுமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் உங்கள் வீடு தேடி இந்த ரெண்டு ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இதுல நீங்க ரெண்டுத்திலுமே ஃபில் பண்ணி ஒன்னு நீங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்னு உங்க BLO அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த இன்னொரு ஃபார்ம் உங்க கையில கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பா நீங்க பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபார்ம்ல நீங்க தவறுதலா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து இந்த ஃபார்ம் வந்து தரமாட்டாங்க. ஸோ நீங்க ஒருவேளை இது எனக்கு சுத்தமாகவே எனக்கு தெரியல எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா தயவு செய்து நீங்க அதுல ஃபில்லே பண்ணாதீங்க. உங்க BLO அவங்க கிளியரா அவங்க தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த ஃபார்ம்ல அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க தவறுதலா எதையுமே நீங்க ஃபில் பண்ணிடாதீங்க தெரியல அப்படின்னா. இப்போ இந்த படிவத்தை எப்படி சரியான முறையில நம்ம ஃபில் பண்றது அப்படிங்கறத முதல்ல வந்து பாத்திரலாம். முதல் விஷயமா எந்தெந்த வயதினர்கள் இந்த படிவத்தை ஃபில் பண்ணணும் அப்படிங்கறது தனித்தனியா உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க இந்த டீடைலை ஃபில் பண்ணா போதுமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் மூலமாவும் இதை ஃபில் பண்றதுக்கு ஆதாரமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன் நம்ம இந்த பாக்ஸை இவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ச்சியா வந்து பாருங்க. கண்டினியூஸா நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை நீங்க பார்த்து கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். முதல் விஷயமா 1987க்கு முன்பு நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம். நம்ம முதல் விஷயமா இந்த படிவத்தை நாம எடுத்துக்கலாம். இப்ப நான் 1987க்கு முன்பு பிறந்திருந்தால் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவங்க எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு முதல் விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். 1/7/1987க்கு முன்பு நீங்க பிறந்திருந்தால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருக்கும் தங்களுக்கு செல்ஃப் உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவங்க 1987க்கு முன்னாடி 7ஆம் மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தா அவங்க பேரண்டோட டீடைல் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மென்ஷனே பண்ண கிடையாது. அதனால 1987க்கு இருக்கவங்க இந்த சைடு அதாவது இந்த ரைட் பாக்ஸ்ல இந்த உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்ஸை நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து 1987க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தா இந்த உறவினர் ரிலேஷனுடைய நீங்க பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1987க்கு முன்னாடி ஏன் அதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த SIR கணக்கெடுப்பு கடைசியா 2005ல ஓபன் ஆச்சுன்னு சொல்றாங்க. இவங்க ஏன் 1987 கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1987 மைனஸ் 2005 வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயசு கரெக்டா 18 இருந்திருக்கும். ஸோ அதனால 18 வயசு இருக்கும்போது ஓட்டர் நீங்க வந்து போட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் அவங்க 1987 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா 18 வயசு இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை கடைசியா இந்த 18 வயசு இருக்கவங்க 2005ல நீங்க ஓட்டு கணக்கெடுப்புல இருந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் அவங்க வந்து இந்த ஒரு 1987ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 18 வயசு இருக்கவங்க அந்த டைம்ல SIR டீடைல் கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த 2005 கணக்கெடுப்புல இருக்காங்களா இல்லையான்னு முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஓட்டு இல்லாம போகலாம், இல்ல ஓட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க SIR கணக்கெடுப்புல வந்து இருக்கீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதை செக் பண்றதுக்கு இந்த பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளரின் உறவினரின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் இந்த வெப்சைட் மூலமா பார்த்து
விவரங்களை கணக்கிட்டு படிவத்தில் நிரப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தொடர்பான உதவிக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரை BLO அணுகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். நான் ஒருவேளை எனக்கு முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரம் தெரியல அப்படின்னா, அதாவது கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ERO ஒரு அறிவிப்பை வழங்குவார். அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கணக்கீட்டு படிவத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலை அல்லது இந்த டேட்டாஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற டேட்டாஸ் எங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறத மேட்ச் ஆகலை அப்படின்னா ERO உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை சொல்லி டாக்குமெண்ட்ஸை அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. மற்றபடி நீங்கள் டாக்குமெண்ட் எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் புது ஃபோட்டோவை பக்கத்தில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ 1987க்கு முன்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக SIR டீட்டெயிலை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருப்பீங்க. தற்போது இருக்கும்போது உங்களுக்கு அதற்கு அதாவது 2002 அல்லது 2005 உங்களுக்கு ஓட்டர் நம்பர் ஒன்று இருந்திருக்கும். தற்போது இருக்கக்கூடிய ஓட்டர் நம்பர் ஒன்று வந்திருக்கும். இப்போ தற்போது இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில் கடைசியாக உங்களுக்கு 2025 வெளியிட்டிருப்பாங்க. இந்த எலக்டாரில் உங்களுக்கு ஓட்டர் வந்து புது நம்பர் வந்திருக்கும். அவங்களுக்கு மேக்ஸிமம் SUன்னு இருக்கலாம் அல்லது MDH அப்படின்னு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தால் இப்போது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உங்கள் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட்டு, மந்த்து, அதன் பிறகு இயர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதன் பிறகு உங்கள் ஆதார் நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கே வந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்கள் ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு உங்கள் கைபேசி நம்பர் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. 10 டிஜிட் நம்பரை மறக்காமல் தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ஓட்டர் ஐடியுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பேரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா பேரை ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது, இப்போ 1987க்கு முன்னாடி இருக்கும் எங்கள் அப்பா டீட்டெயில் ஓட்டர் ஐடி நான் எங்கேருந்து போய் எடுக்கிறது, எனக்கு அவங்க டீட்டெயிலே எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓட்டர் ஐடி மேக்ஸிமம் உங்களுக்கு மேண்டட்டரியாக வந்து வராது. சப்போஸ் தெரியல அப்படின்னா பிளாங்காக விடுங்க. உங்கள் BLO கிட்ட கேட்டிங்கன்னா அது ஃபில் பண்ணலாமா வேணாமான்னு கிளியராக வந்து சொல்லிவிடாங்க. மேக்ஸிமம் இது ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தவங்க. அதன் பிறகு உங்கள் அம்மா நேமை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலன்னா ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த இருப்பின் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து கொடுக்கலையே, இருப்பின் வந்து போடலையே, தந்தைக்கு மட்டும் அடையாள எண்ணுக்கு வந்து கேட்குறீங்க. அதனால தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் அவங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி BLO சொன்னாங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா இதை வந்து ஃபில் பண்ணாதீங்க. அதன் பிறகு உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதில் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இதில் அவங்க பெயரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனைவி பெயரையோ அல்லது கணவருடைய பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் இதில் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ஃபில் வந்து பண்ணாதீங்க. இந்த டீட்டெயில் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த 2 பாக்ஸில் தான் எனக்கு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1987க்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட் டீட்டெயிலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 1987க்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு SIR இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த SIR-ஐ நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு உங்கள் ஓட்டர் ஐடியுடைய நம்பரை எடுத்துகிட்டு வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா இதில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIRனு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான 5 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சைட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஸோ ஸ்லோவாக தான் இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SIR எபிக் நம்பரை வச்சு எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு வேளை இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்து 2002 நான் இல்லை 2005 நான் ஓட்டு வந்து போட்டிருக்கேன்னா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005 மற்றும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2005 வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு
முதல் விஷயமா உங்கள் மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் பாகம் என்ன வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போலிங் நடந்துச்சு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கேப்சா இருக்கும் அதை வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் மூலிமா நீங்கள் அப்போ ஓட்டு வந்து போட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பிடிஎஃப் மூலிமா வந்துடும். இதை வந்து ஸ்கேன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன நம்பரில் வரீங்க அப்படிங்கிறத கிளியராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முன்னாடி என்ன எப்பிக்கில் இருந்தீங்கன்றதை கூட இதில் எளிமையாக வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த பேஜில் நீங்கள் எப்பிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் மூலிமா எளிமையாக நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பார்த்து இந்த டீட்டெயிலை கரெக்டாக வந்து இந்த ஒரு ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருவேளை இந்த எப்பிக் நம்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை தான் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ எந்த நேமில் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க நேமை தான் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இதில் எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னும் போது இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் அப்போ தெரிஞ்சிருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ஃபில் பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினரின் பெயர், அதாவது இதில் வந்து உங்கள் அப்பாவுடைய நேம், அப்போ என்ன நேம் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள், அப்பாவா அம்மாவான்னு சொல்லிட்டு பேரை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் யார் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இதில் தந்தையாக இருந்தால் தந்தை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் எப்பிக்கில் இருக்கும்போது எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சட்டமன்ற தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறத ஃபில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எஸ்ஐஆர்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற தொகுதியின் எண் வந்து அதிலே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு என்ன பெயர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. பாகம் எண்ணும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வரிசை எண்ணு கூட அதிலே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் மேக்ஸிமம் 1987 பிறந்தவங்களுக்கு இந்த 2 டீட்டெயில் ஃபில் பண்ணால் போதுமான விஷயம். இதில் உறவினருக்கு நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக இந்த ஒரு ஃபார்ம் 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஆகிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் பேஜ்லேயே வந்து பாருங்கள், கிளியராக உங்களுக்கான டீட்டெயிலை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஏஆரில் டீட்டெயில் இருக்கவங்களுக்கு. ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் க்ளோஸ். அடுத்தபடியாக 2வது கேட்டகரி, அதாவது என்னுடைய ஓட்டர் ஐடி 2002லையும் இல்லை 2005லும் கிடையாது. நான் 1987க்கு பிறகு நான் பிறந்திருக்கேன். அதனால் எனக்கு கடைசி எஸ்ஐஆரில் பேர் இல்லை. ஆனால் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது. ஆனால் நான் என்ன எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. இது செகண்ட் கேட்டகரி. இவங்களுக்கும் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேக் பேஜில் நல்லா பாருங்கள். 1/7/1987 முதல் 2/12/2004 வரை உள்ள இந்தியாவில் நீங்கள் பிறந்திருந்தா உங்களுக்கு டீட்டெயில் உங்கள் டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். அதாவது பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் உங்கள் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். 2வது, உங்களுடைய தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு டீட்டெயிலை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அப்போது 1987 7ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்திருந்தா நீங்கள் உங்கள் டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும், உங்கள் பேரண்ட் டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக நான் இதை தான் வந்து பார்க்குறேன். நீங்கள் காமனாக எந்த கேட்டகரியிலுமே இருந்தால் கூட உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் பிறந்தாலுமே இந்த டீட்டெயிலை கம்பல்சரி எல்லாருமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதே போல் வழக்கம் போல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஆதார் நம்பரு, அதே போல் உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் அப்பாவோட பேர், உங்கள் அப்பாவுடைய புகைப்பட, உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் நம்பர் இருந்தால் இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் அம்மா பேர், அம்மா ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இருந்தால் அப்படின்னா உங்களுடைய துணைவியாரின் பேரை இதில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பாக்ஸுக்கு வந்துடலாம். இந்த 2 பாக்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸை நீங்கள் எதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 1987க்கு பிறகு தான் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தா இப்போ கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1987க்கு பிறகு பிறந்திருந்தா உங்களுக்கு எஸ்ஐஆர் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அப்படி ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னா இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 18 வயசு ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் 2005 இருக்க வாய்ப்பு இல்லாததுனால இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் டேஷ் வந்து போட்டுடலாம், இல்லைனா ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது
ஆஃப்டர் நீங்கள் 1987க்கு பிறகு இருந்தால் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டீட்டெயில் நான் ஃபில் பண்ணனா வேறு எந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஆஃப்டர் நீங்கள் 1987க்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ரைட் சைட் பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ ரைட் சைட் பாக்ஸில் என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்கள் பேரண்ட்டு கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை உங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய டீட்டெயில் தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இப்போது எங்கள் அப்பா 2005 ஓட்டு வந்து போட்டிருக்காரு. அவருக்கு எஸ்ஐஆர் வந்து இருக்குது. இந்த எஸ்ஐஆர் டீட்டெயிலை இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எபிக் நம்பரை போடக்கூடாது. அதே போல் 2005 இருக்கக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எஸ்ஐஆரை பார்த்து அந்த டீட்டெயிலை தான் இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள். இப்போ அப்பா தான் வந்து எனக்கு உறவினர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் அப்பா பேரை தான் வந்து போடணும். இந்த இடத்துல நான் என்னுடைய அப்பா பேரை வந்து போட்டுக்கிறேன். அதன் பிறகு அவங்க எபிக் நம்பர் தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தா அந்த எபிக் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. இப்போது உறவினரின் பெயர், இப்போது அப்பாவுக்கு அவர் ஓட்டர் ஐடியில் உறவினரின் பெயர் யாரை கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா பேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தாத்தா பேர்னு வச்சுக்குவோம். அவங்களுடைய பேரை இந்த இடத்துல நான் தாத்தாவோட பேரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பாவுக்கு உறவினரின் பேர் தான் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம டீட்டெயில் இதில் வரவே கூடாது. இந்த உறவினரின் பேர் டீட்டெயில் தான் இதில் வரணும். ஸோ அப்பாவுக்கு இவர் யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அப்பா, அதனால் தந்தை அப்படிங்கிறத நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அவங்க என்ன மாவட்டம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நாம் ஃபில் பண்ணிக்கணும். அதன் பிறகு மாவட்டம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சட்டமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறது அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் டீட்டெயில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே போல் சட்டமன்ற எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சட்டமன்ற எண் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்லேயே உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து எப்படி கிளியராக நான் பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை எப்படி நீ ஃபில் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இதை எப்படி நான் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ என்னுடைய டீட்டெயிலை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஓட்டர் ஐடியில் நான் என்னுடைய எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை நான் ஃபில் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஓட்டர் ஐடி மூலிமா போயிட்டு நான் லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓடிபிலாம் நான் சப்மிட் பண்ணிவிட்டு நான் உள்ள லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபார்மை நான் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அதன் பிறகு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபில் பண்ண ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ என்னுடைய எபிக் நம்பரை நான் வந்து போட்டுக்கிறேன். சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்து வந்துடுது. இது எல்லாமே ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன்ஸ். இது உங்களால் எடிட் பண்ண முடியாது. இப்போது என்னுடைய டீட்டெயில் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன சீரியல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். இப்போ கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டுட்டு நான் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பிறகு இதில் 3 ஆப்ஷன் எனக்கு காமிக்குது. நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான். என் நேம் இந்த எஸ்ஐஆரில் லாஸ்ட் டைம் இல்லை. ஏன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 1999. அதனால் எஸ்ஐஆரில் லாஸ்ட் டைம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த ஆப்ஷன் எனக்கு டிசேபிள் ஆகிடுச்சு. அதனால் இப்போது 38 வயசுக்கு மேலே தான் மேக்ஸிமம் இது எனேபிள் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு என்னோடய பேரண்ட் நேமு எஸ்ஐஆரில் லாஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒருவேளை என்னோடய பேரண்ட்டுதும் இல்லை, என்னுடைய கார்டியன்தும் யாருதுமே இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் உங்களுடைய ஃபாதர் நேம், அதே போல் மதர் நேமு, உங்கள் ஃபோட்டோ தேவைப்பட்டால் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பரை மேக்ஸிமம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 3 டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். அதனால் பெரிய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே தான் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை என்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு பேரண்ட்டுடைய டீட்டெயில் எஸ்ஐஆரில் 2 பேருதுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 2 சைட்லையுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சப்போஸ் எனக்கு வந்து 2 பேருடைய டீட்டெயிலுமே இல்லைன்னா இதை நீங்கள் எதையுமே ஃபில் பண்ணாதீங்க. மேலே இருக்கிற டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் டீட்டெயிலில் என்னுடைய அப்பாதும் இல்லை, என்னுடைய அம்மாதும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதே தான் இந்த ஆன்லைனில் சொல்லியிருக்காங்க. இது நாம் சொல்ல கிடையாது. ஆன்லைன் மூலிமா அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலோட நம்ம இந்த ஆஃப்லைன் ஃபார்மையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம கரெக்டாக வந்து சொல்லிடுறோம். ஸோ எஸ்ஐஆர் ஃபார்மில் என்னுடைய பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா செகண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் அவங்க என்ன வந்து
எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் எந்த பூத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுடைய சீரியல் நம்பரை இந்த இடத்துல என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயிலை கரெக்டாக எஸ்ஆர் ஃபார்மில் இந்த நேமை சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் புது கரண்ட்டில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை போட்டு உங்கள் நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பழைய எஸ்ஆரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போது நான் என்னுடைய அப்பாவுடைய சீரியல் நம்பர் எனக்கு தெரியும், அதனால் நான் போட்டு சர்ச் வந்து பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ண பிறகு அவங்க டீட்டெயில் இதில் கரெக்டாக வருது அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் கீழே மை ரிலேட்டிவ்ஸ் நேம் கரெக்டாக வந்து இருக்குது, 2005 2007 இருக்குது அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்குள்ளே வரும். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃபாதர் நேமை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் மதர் நேமை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்போஸ் நேமை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் இவங்க ஆப்ஷனால தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஓட்டர் ஐடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் பிறகு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 MB இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஜேபெக்கில் PNGயில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இப்போது நிறைய பேர் இதை எப்படி நீ இந்த ரைட் சைடு ஃபார்மை நீ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? ஸோ இதில் லெஃப்ட் சைட் டீட்டெயிலில் எதுவுமே ஃபில் ஆகலை, எல்லாமே எம்டியாக இருக்குது. இந்த ரைட் சைடு தான் உங்களுக்கு எல்லாமே ஃபில் ஆகிருக்கு பாருங்க. இதில் எலக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா பேர், அதே போல் ரிலேட்டிவ் நேமில் அப்பாவுடைய அப்பா பேர், அதே போல் ஸ்டேட்டு, அதே போல் அவங்க என்ன பார்ட் நம்பர், அதே போல் அவங்க எப்பிக்கு இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் டைப், அதாவது அப்பாவுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க கான்ஸ்டிடன்சி, அதாவது அவங்க சட்டமன்ற தொகுதி, சீரியல் நம்பர், இது எல்லாமே இந்த ரைட் சைடில் தான் ஃபில் ஆயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் மறுபடியும் சொன்னேன், இந்த ரைட் சைடு மட்டும் 1987 பிறகு பிறந்து அவங்க அப்பா அம்மா டீட்டெயில் இருந்துச்சுன்னா இந்த பேஜில் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கணும். அவங்க இந்த ரைட் சைட் பேஜை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக உங்களுக்கு இந்த ரைட் சைட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் போகும். ஸோ இவங்க இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணால் போதுமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன கேட்டகரி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், 2/12/2004 பிறகு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 2025 மைனஸ் நீங்கள் 2004 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 வயசு, கிட்டத்தட்ட 20லேருந்து 21 வயசில் இருக்கவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில் கம்பல்சரி இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். அதாவது 2004 பிறகு பிறந்தா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதில் மேக்ஸிமம் நீங்கள் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ 2004 பிறகு இல்லை 1987 பிறகு பிறந்தவங்க மேக்ஸிமம் இது ஃபில் பண்ணக்கூடாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாமே டேஷ் வந்து போட்டுருங்க. ஒருவேளை உங்கள் ஃபாதர் கண்டிப்பாக 1987 முன்னாடி எஸ்ஆரில் இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில் உங்கள் அப்பா நேம், அதே போல் அவங்க எபிக் நம்பர், அதே போல் அவங்களுடைய அப்பா, இப்போ அப்பா போடுறீங்க அப்படின்னா அப்பாவுடைய அப்பா நேம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தந்தை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டம், மாநிலம், இதே போல் நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் அதே போல் கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துடலாம். அடிஷ்னலாக இவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய அப்பாவுக்கும் வைக்கணும், அதே போல் அம்மாவுக்கும் வைக்கணும் அப்படிங்கிறத தான் இவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு முரண்பாடு ஏதாவது இருக்குது, பிஎல்ஓ உங்ககிட்ட அதே போல் தரவு தளத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இதில் கீழே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருவேளை நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பேரண்ட் டெத் ஆகிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்க டீட்டெயிலை ஃபில் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஒருவேளை தெரிஞ்சால் இந்த எஸ்ஆரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த 2 பாக்ஸுமே ஃபில்லே பண்ணாதீங்க, நீங்கள் பிளாங்காக கூட விட்டுருங்க. உங்கள் பிஎல்ஓ அதற்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் மூலிமா சப்மிட் பண்ணி இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலன்னா கூட உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் மூலிமா உங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஆகிடும். அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் பேரண்ட் எஸ்ஐஆரில் டீட்டெயிலை தெரியலனா இது ஃபில்லே பண்ணாதீங்க, விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிஎல்ஓ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் 2004 பிறகு பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் துணை விசையின் நகலை சமர்ப்பிக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒருவேளை நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருந்தால், அதாவது வெளிநாட்டில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றிதழை இணைக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல்
பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழை இணைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 2004க்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இருக்கிறதே 3 பிரிவு தான். வேறு எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ரிஜெக்டே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் 2026 ஓட்டு போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.